நிறைய நல்லா இருக்குடா. மத்த பயிரெல்லாம் எடுத்து பார்த்தா அதெல்லாம் விளைச்சு வந்து 4 மாசம் ஆகுது. 4 மாசம் ஆகும். அறுத்து அறுவடை பண்ணி காசை பார்க்கறதுக்கு 6 மாசம் ஆகுது. 6 மாசம் ஆகும். அதனால ஒருத்தர் யோசனை கேட்டேன், எங்க கை செலவு காசு வேணும். கை செலவு அப்படி கேட்ட உடனே தம்பி நீ கீரை வச்சுனா அப்பப்ப இருக்கு கட்ட கட்டி வித்துக்கலாம். கை செலவு காசு ஆகும். கை செலவுக்கு இப்படிதான் விட்டு ஆட்டுவியா? கைட்லுங்க கை செலவு காசு ஆகும். ஒரு வேலை மட்டும் ஆட்டு. கை செலவு காசு ஆகுனாரு. நான் போய் சந்தையில கீரை கேட்டேன், எங்க என்னென்ன கீரை வேலை இருக்குன்னு. அரைக்கீரை, அரைக்கீரை, செருக்கீரை, செருக்கீரை, புளிச்சக்கீரை, புளிச்சக்கீரை, பொன்னாங்கண்ணிக்கீரை, பொன்னாங்கண்ணிக்கீரை, முருங்கைக்கீரை, முருங்கைக்கீரை, வல்லாரக்கீரை, 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 இப்படி பல வகையான கீரை இருக்கு. கீரை இருக்கு. ஆனா நான் விதைக்கிறது என்ன தெரியுமா? என்ன கீரைங்க? இதுதான் முளைக்கீரை. முளைக்கீரையா? வெள்ளை நீங்க எங்க போவீங்க? நான் பண்டுட்டு போவேன். நீங்களா சந்தைக்கு போவாங்க. நான் சந்தைக்கு போக மாட்டேன். பாப்பா கொண்டு உட்கார வச்சுட்டு பாப்பா நீ ஆட்டுனா போதும். அது மாதிரி நாட்டுல வெதலாம் கொட்டணும். பாப்பாவியா? நம்ம என்ன பூச்சாட்டமா விளாட முடியும்? அந்த பொண்ணுகிட்ட போடுறான் போய் சொல்லலாம். ஒண்ணும் இல்ல பூரா அடி. செம கட்டடா. கட்ட வேணும். எதுக்கு? ஆத்து மணல் இல்ல செங்கல் எடுத்து வச்சுக்க 2 லட்சம் கல். எந்த உலகத்துல ஆத்து மணல செங்கல் அறக்கலாம் அறக்கப்பட்டாங்க. இப்ப அதுக்கு சூளை வச்சு கொளுத்துறதுக்கு உனக்கு கட்ட வேணும். 2 ரோடு கட்ட வேணும். நான் என்ன எம்மா கேக்குறேன். இங்க நான் என்ன புளிய கட்டேன் தேவை கட்டேன். நீங்க தானே சொன்னீங்க செம்ம கட்டான்னு. நான் நாட்டு கட்ட பொண்ணு பிகில் 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 வாயில வச்சு. ஐயோ என்னங்க மாமா வேண்டாம். ஐயோ சோத்தாக்கி வீட்டுல வச்சு நான் வச்சிருக்கிறேன். வேண்டாம் மாமா. ஐயோ படுத்துக்கணும். நீங்க வேண்டாம். என்ன சோத்தாக்கி வச்சு நான் உட்காந்துருக்கிறேன். நீங்க படுத்துக்கணும்னா என் கூட குடும்பம் யார்தான் பண்றது? ஏஞ்சி வா மாமா. பாப்பா என்னங்க மாமா அடியோட கூட்டு தூக்கி போட்டான். என்ன வீட்டுக்காரன் அந்த இடத்துல தான் வீட்டுக்காரன் வீட்டுக்காரன் அடியா வீட்டுக்காரன் காணமா? ஆமாண்டியம்மா. இந்த நேரத்துல இருக்க மாட்டாருமா? எங்க சாரா கடவுளுக்கு அங்கதான் இருப்போம். அந்த
ஆமாண்டா என் வீட்டுல சாராய கடை பாரு இவன் மூஞ்சிய பாத்தீங்களா பக்கத்துல என்ன கரும்பு தோடு தான் கரும்பு தோட்டத்துல கீரிபிள் பாத்துருக்கீங்களா அதுவும் மூஞ்சி ஒண்ணு நல்லா பாருங்க உலக ஐஸ்வர்யா வந்து பாத்துங்க ஏன்டா எனக்கு என்ன ஊரூரா குத்தாடி நாய் ஊரூரா உண்ட சோறு வாங்கி தின்ன நாய் ஊரூரா லைட் மார்க்கெட்ல குத்தார நாய் ஊரூரா பைபிளுக்கு போற நாய் இதே ஊரூரா நான் தான் குத்தாடுறேன் மேடம் நீங்க நடிகர் ரொம்ப ஆட்டாங்க நடிகர் நாங்க நடிகர் சரி நாங்க தான் ஊரூரா போய் சாப்பிடுறோம் நீங்க மேடம் வரும்போது அம்மா ஒடுக்கு சிவன் யாரு அதான்டா அடிக்க தெரியல சிவன் யாரு படம் வந்துட்டு அம்மா தெரியுங்க சொல்வார் அல்லவா ஒரு மயில் ஆடல் இருந்தார் அழகான எனக்கு ஒண்ணும் தாங்கல அப்புறம் இன்னும் தாங்கல நீங்க நாங்க என்ன பண்றீங்க ஏண்டி ஒரு மயில் ஆட வேண்டும் என்றால் அழகான குயில் பாட வேண்டும் ஏங்க நீங்க பாடு மாமா பாடு இல்லடா படம் பொட்ட மாமா பொட்ட சித்திர மாசம் வரல சித்திர மாசம் போற எல்லாரும் அதுதான் தலைவர் சொல்லிட்டாரு மயிலூர்ல சரி அழகா பாடுவீங்களா சூப்பரா பாடுவா செய்யா பாடுவீங்களா ராகமா பாடுவீங்களா தெரிஞ்ச வரைக்கும் பாடுவோம் மாமா நீங்க பாடுங்கன்னா நான் என்னங்க பண்ணணும் மாமனுக்கு கூப்பிடாத ஏன் எனக்கு மாமன் கூப்பிட்டாலே பிடிக்காது ஏன் ஏன் மாமனை கூப்பிடாத ஓ மை காட் அண்ணனை கூப்பிட்டு போயா ஏன் மாமன் கூட்டா பிடிக்காத அண்ணன் கூப்பிடணும் ஐயோ மாமனை கூப்பிட்டா மறுநாள் வான அர்த்தம் அண்ணனை கூப்பிட்டாதான் அப்புறம் இவனுக்கு சிவன்ராத்திரி இன்னும் ஒரு வெடி கூட உள்ளேன்னு பாத்துட்டேன் மாமானா மறுநாளா அண்ணனா அன்னைக்கா இவனை எந்த செருப்பால் அடிக்கிறது அத்தை அந்த தொடப்பட்டை எடுத்து வந்து சாப்பிடுவேன் அப்பா நினைக்காதமா அண்ணன்னா அன்னைக்கே அண்ணா என்னைக்கும் உன் கூட இருப்பான் உனக்கு தோழனா ஓ மை காட் எஸ் கிஸ் மீ ஐ டோன்ட் கேர் मुझे मलाइकम सिला के दुम्मा एक ना तो टुकड़ा कुछ कुछ होता है அப்பா நினைக்காதடா மும்பைக்கு போன வருஷம் கூத்தாட போனோம் பா அம்மா அங்க ஹிந்தி கத்துட்டு வந்த பாப்பாடா என்னடா அங்க போன 2 நாள்லயே வா ஆமாடா இவ்ளோ பேர் கத்துக்கு பாப்பா பாஸ் குச்சி குச்சி பாய் பாடுவீங்களா நீங்க கிளப்புங்க இப்போ கிளம்பணும் உங்க ரேடியோவா கிளம்புங்க இது அந்த சப்பள பத்திர நான் கொஞ்சம் திரும்பி நீ பாடுனா நான் என்ன பண்ணணும் நான் பாடுனா அங்க உள்ள 2 பேர் கிளம்பற பாரு அவன கூட்ட விட்டு முடி போயிட்டு வா அவன் ஏஞ்சி பிறகு ஏஞ்சதுக்கு அப்புறம் போலாம்
பாட்டு பாடின பாட்டு போகும். நெல்லறுக்க போகையில நெல்லறுக்க போகையில புல்லறுக்க நான் வாரேன். அந்த மாதிரி நெல்லறுக்க போகையில நெல்லறுக்க சும்மா அப்படி குத்திக்காத. சும்மா குத்தாத. இந்த வசதி குத்து நாலு குத்து. ஏன் இதை வச்சு குத்துனா அப்பதான் நிலமா இருக்கும் உனக்கு. ஐயோ அம்மா உள்ள போயிருக்கு. அவங்களே போத்தீங்கன்னா அப்புறம் நம்மளே எங்க போறது? ஏன் எதுக்கு சும்மா வெறும் கை வச்சு குத்திக்கலாம்? அதான் என்ன பண்ணுவோம்? Thank you.
வந்தா எனக்கு கால் வராது. கால் வராதா? கை வருமா? கையும் வராது. சாமி கும்பிடுவியா? கும்பிடவே மாட்டேன் நான். ஏன்? சாமி கும்பிட பழக்கமே கிடையாது. அப்புறம் என்னதான் பண்ணுவ நீ? சாமி கும்பிட்டா என்ன தருது? சாமி கும்பிட்டா உனக்கு என்ன வேணுமோ எது கேட்டாலும் தருதா? தராது. ஒண்ணும் தராது. ஒண்ணுமே தராது. இப்ப என்ன பண்றோம்? நீ வேணா கும்பிட்டு பாரு. நீ வேணா கும்பிட்டு பாரு. சரி, அப்ப நீ என்ன பண்ணுவான்? மத்தவன் இது இரும்பு அடிக்கிறான். இரும்பு அடிக்கிறியா? இரும்பு சொம்பளை போட்டு கல்லள்ளி போட்டு உனக்கு மாதிரி மாடு போட்டு என்னங்க? என்னங்க? நானும் கையை கூட்டாமல இன்னுமே கண்ணுங்க என்ன போட்டு வந்தாமலே எங்க மக்கள் கரெக்டா போட போட்டியா? செருப்பாரி பழப்பொருள் என்னங்க? எங்க வீடு வீட்டுக்கார போட்டா கண்டுபிடிச்சு லட்சுமி கலாஜமுத்தி நாடக சபை. நாடக சபை பாடுறது அம்மனா இது மாதிரி வரும்போதே ஆம்பளை எங்க எங்கன்னு தேடி வருது. அடக்கம் உடக்கண்டா அம்மா அடக்கண்டா. பத்தினி 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 அம்மா 10 மணிடா. வாங்க வாங்க, சபைக்கு வர வேண்டிய வணக்கம் போல வணக்கம். வணக்கமா. சபையில வந்து விட்டால் பெரியவர்கள் நாள் மரியாதை செய்ய வேண்டுமா? ஓடி மாடோ மாடு மாடு மரியாதை செஞ்சா மாடு புஷ்னு போடுவான். பின்னாடி பெரியார பார்த்த உடனே கை நீட்டணும், அப்பதான் நிறுத்துவான். அப்பதான் உள்ள ஏறி பயணம் செய்யலாம். நீ சொல்வது சாலையின் போகும் பெரியார். பெரியார் நான் சொல்வது இங்க அமர்ந்திருக்காங்களே பெரியோர். பெரியோரா? நான் சொல்வது பெரியோர், நீ சொல்வது பெரியார். பெரியார் இரண்டுக்கும் வித்தியாசம் வேற, வார்த்தை வேற. இதை இருக்கும்படியான இந்த சபை இருக்குது அல்லவா? பெண்ணா இருந்த பிள்ளைங்க வருவதே பாவம் என்று சொல்வாங்க. வாக்கத்துக்கு நீங்க பெண்ணாக பிறந்து வரும்போதே மாப்பிள்ளை முத்தம் கொடுக்குறியா? ஐயா இது சபை பார்த்தாயா? கட்டடந்த கணன் தன்மாங்கள் சூழப்பட்ட சபை. சபை சபை இருக்கிறதா? பெரியோர் சிறியோர் சாப்பாட்டை நான் மாட்டு வடிச்சு விட்டா அதை நிமித்தம் நான் போறேன் வரோம். எம்மா நேரம் தான் அது பெரியோர் சிறியோர் ஆண்கள் பெண்கள் வாலிபர்கள் இப்படி அனைத்து பேரும் சபை. சபை சபைக்கு முன்பாக நான் பெண்ணாக வந்திருக்கிறேன். நான் யாரு, எந்த நாடு, என் விளக்கம் என்ன, என் நாட்டோட பெயர் என்ன, நான் யாரை திருமணம் செய்து கொண்டேன், என் எங்க வீட்டுக்காரனா ஆகலையா? அடியே அந்த காலத்துல தெரியும் சொல்லுவார் என்ன? ஆபத்துக்கு உதவாத அரும்பசிக்கு உதவாத அன்னம், தாகத்தை தீராத தண்ணீர், தரித்திரமுடியவர் பெண்டு, கோபத்தை அடக்காத வேந்தன், ஒரு மொழி கேளாத சீரன், பாவத்தில்லாத தீர்த்தம், எது இருந்தும் பயன் இல்லை. ஏன் இத்தனை இருந்தும் பயன் இல்லைன்னு சொல்றாங்க? ஆபத்துக்கு உதவாத பிள்ளை. ஏன் ஆபத்துக்கு உதவ பிள்ளை என்று சொல்லலாம் தெரியுமா? தெரியவா? அதாவது பெரியவங்களாயிட்டா கல்யாணம் பண்ணிட்டு ஒரு குழந்தை, 2 குழந்தை, 3 குழந்தை இருக்கும். எத்தவங்களுக்கு வயதாகி விடும். வயதான காலத்துல இத பிள்ளையில கண்ணே மணியே ஓடி வாப்பா இன்னும் ஒரு இடம் கூட்டு போட்டு சொல்லுவாங்க. அப்ப சொல்லுவான் இருமா இருப்பா, எனக்கு வேற வேலை இருக்குது அப்படின்னு தட்டி கழிச்சிருவாங்க. பிள்ளை இருந்தும் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை இல்ல பெத்த பிறகு ஆபத்துக்கு உதவாத இருந்த பிள்ளை எதுக்குடா? அதுதான் ஆபத்துக்கு உதவாத பிள்ளை. அரும்பசிக்கு உதவாத அண்ணன். அரும்பசிக்கு உதவாத அண்ணன்னா இந்த காலத்துல அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்க வெளியில போவாங்க. இரவு வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடும். இரவு வீட்டுக்கு வர லேட் ஆயிடும். பக்கத்து வீட்டுக்காரங்க சாப்பாடு செஞ்சிருப்பாங்க, சாப்பிட்டு இருப்பாங்க. இந்த வீட்டாம என்ன பண்ணுவாங்க? 10 மணிக்கு தாண்ட உடனே அம்மா சாப்பாடு செய்ய லேட் ஆச்சு, ஒரு கை சாதம் இருந்தா குடு, நாளைக்கு நான் திருப்பி கொடுத்துறேன் அப்படின்னு கேட்பாங்களாம். சாதம் அடுப்புக்காரில் இருக்கும். அட
இப்பதான் நான் சாப்பிட்டுட்டு மீதி சாப்பிட்ட நாய்க்கு வச்சுட்டேன் அப்படின்னு வச்சுக்கிட்டே இல்லன்னு சொல்றான் பாரு. அரும் பசிக்கு உதவாத அண்ணன். அந்த அண்ணன் இருந்து எதுக்கு அது பயன்? பயன் கிடையாது. கிடையாது. தாகத்தை தீராத தண்ணி. ஏன் தாகத்தை தீராத தண்ணின்றாங்க? எதற்கு? எவ்வளவுதான் தண்ணி குடிச்சாலும் ஒரு நாளைக்காவது தண்ணி குடிக்காத ஒரு நாள் இருக்க முடியுமா? முடியாது. ஒரு நாளைக்கு தண்ணி குடிக்காம இருக்க முடியாது. என்னதான் தண்ணி குடிச்சாலும் இந்த நாக்கு வறட்சி இருந்துட்டு தான் இருக்கும். ஆனாலும் இந்த தண்ணி எப்படி குடுக்கணும் தெரியுமா? அதாவது பொண்ணா பிறந்த பிள்ளைங்க சொம்புல இந்த மேல இரும்பு இருக்கு பாரு, வரும்பு அதான் பிடிச்சு குடுக்கணுமா? அப்படி கொடுக்க கூடாது. இப்படி பிடிச்சா ஆண்கள் கைப்படும். அதனால பொண்ணா பிறந்த பிள்ளைங்க உள்ளங்கையில சொம்ப தாங்கி இந்த கை இப்படி மடக்கி இப்படி கொடுக்கணுமா? எடுக்கிற ஆண்கள் மேலோட்டமா எடுத்து கொடுப்பாங்களா? அப்படி குடித்தால் அதுதான் வீட்டுக்கு வந்தவங்களை என்னன்னு சொல்லி கூப்பிடுவேன். இங்கு வச்சு பேசணும். இங்கு என்பது என்ன வார்த்தை? மரியாதைக்குரியான வார்த்தை. மரியாதைக்குரியது. வாங்க, உட்காருங்க, அமருங்க, சாப்பிடுங்க, போய் வாங்க அப்படின்னு இங்கு வச்சு பேசணுமா? இங்கு என்பது மரியாதைக்குரியான வார்த்தை. இப்படி இருந்தாலும் தரித்திரம் முடிவுகள் பெண்டீர். ஏன் பெண்களை தரித்திரம் முடிவுன்னு சொல்றாங்க தெரியுமா? இன்னைக்கு என்னதான் பொம்பளைங்க இருந்தாலும் ஆம்பளைங்க தான் வெளியில வேலைக்கு போய் வருவாங்க. வேலைக்கு போய் இன்னைக்கு சராசரியா ஒரு ஆளுக்கு 1000 ரூபாய் சம்பளம். 1000 ரூபாய் கஷ்டமான வேலையா இருக்கும். கஷ்டமான வேலையில 200 ரூபாய் செலவு பண்ணிருப்பாரு. மீதி 800 ரூபாய் கொண்டு வந்து வீட்டுல கொடுப்பாங்க. யாரு? தன் மனைவி கிட்ட. அந்த வீட்டுல இருக்க பெண் என்ன பண்ணணுமா? வீட்டு செலவு 200 ரூபாய் போனாலும் வேற மத்த செலவு 200 ரூபாய் போனாலும் 600 ரூபாய் போச்சுன்னா 400 ரூபாய் மிச்சம் பண்ணி வைக்கணுமா? இந்த காலத்துல பெண்கள் மிச்சம் பண்றது கிடையாது. என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? நகை பார்த்தா நகை, பொட்டு பார்த்தா பொட்டு, புடவை பார்த்தா புடவை, கண்ணுல எது பாக்குறாங்களோ வாங்கி வச்சுக்கிறாங்க. அந்த காலத்துல பெண்கள் எல்லாம் எப்படி இருந்தாங்க தெரியுமா? பின்ன துணிஞ்சி இங்க 2 வெளியே அந்த வெளியே எங்க போறானோ ஒன்னொன்னா போறானோ மொத்தமா போடுற தம்பில ஒன்னொன்னா போடுற அந்த காலத்துல பெண்கள் கணவனுக்கு இதை நான் சொல்றேன்னா எல்லாருக்கும் வீட்டுல பயன்படுற இந்த ஊர்ல நான் சொல்ற வாசனம் எல்லார் வீட்லயும் நடக்கக்கூடியது. எங்க மாமா வீட்டில் நடக்கல. மாமா என்ன எப்ப நடக்குத்தானே? அந்த காலத்துல பெண்கள் என்ன சொன்னாங்க? கணவனுக்கு பின்ன தூங்குவாங்க. கணவனுக்கு முன்ன எழுந்து குளித்து நீராடி விட்டு சாணபானங்கள் செய்து விட்டு கணவன் பாதத்தை தொட்டு வணங்குவாங்க. இந்த தாலி எடுத்து 2 கண்ணும் ஒத்துவாங்க. சத்தியமா இன்னைக்கு யாராவது வீட்டுக்காரங்க பாதத்தை தொட்டு கும்பிடுறாங்களா? கேளு. பக்கத்துல போனோம்னா உதைக்கிறாங்க. ஏஞ்சிரியா வேலைக்கு போன ஏஞ்சிரியா ஏந்திர வேலைக்கு போகணும். அந்த மாதிரி ஒதுக்குறாங்க. அப்படி இருந்தாலும் அப்புறம் என்ன சொன்ன? தரித்திர உடல் பெண்டி கோபத்தை அடக்காத வேந்தர். என்னதான் கோபத்துக்கு ஒரு வேந்தன் இருமா? ஆண்டனா பிறந்து விட்டார், மனிதனா பிறந்து விட்டார். நல்லது கெட்டது இன்பம் துன்பம் எல்லாம் இருக்கு. கோபத்தை அதை கொஞ்சமாவது அடக்கணும். தன்னை மீறி வந்துரும் கோபம். கோபத்தை அடக்காத வேந்தன், குறுமொழி கேளாத சீடர். இன்னைக்கு நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன்னா எனக்கு கத்து கொடுத்த வாத்தியார் யாரு? என் குரு. நிஜமனார்த்த சேர்ந்த படிகள். ஏதோ பொட்டு வச்சாரு. எனக்கு தெரிஞ்சதோ தெரியாதோ இன்னைக்கு நாடகம் நடத்தினார். ஏதோ பெணாத்திரமா ஏன் ஏதாச்சுமா கத்த கல்லையை முட்டாள் கிடையாது. புரியுதா? யார் யாரு என்னென்ன சொல்றாங்க, என்னென்ன கவனிக்கிறாங்க, என்ன எந்த இடத்துல நாடகம் எடுக்கிறாங்க, விடுறாங்க, என்ன வசனம் ஓடுது அப்படின்னு கூண்டு கவனிச்சுட்டு இருக்காங்க. இப்ப கேட்க மாட்டாங்க. காலையில விடிஞ்சு கேட்பாங்க. நீ தவறா செஞ்சிருந்தாலும் தம்பி இந்த இடத்துல தவறு திருத்திக்க அப்படின்னு எடுத்து சொல்ல உள்ளவங்க நல்ல உள்ளம். இப்படி எல்லாம் இருந்தாலும் யாரு தெரியாது. இத பாத்தியாடா எங்க வீட்டுக்காரங்க ஏன் ஒரு 4 பேர் தான் வாங்கலாம் நான் சொல்றியா? எதுக்குடா உங்க வீட்டுக்காரங்க? ஆனா நான் ஏன் வரேன், ஏன் எங்க வீட்டுக்கார புள்ள தேரணும் விளக்கம் தெரியலையா? இன்னும் ஒண்ணும் புரியல. வந்த உடனே என் வீட்டுக்காரனை காணோம்னு தேடினே தான் இருக்கிற. ஏன் வீட்டுக்கார தேடுறேன் அப்படின்னு கேக்குறீங்க. தம்பி நான் ஏமாந்து போட்டேன்டா இன்னைக்கு. இன்னைக்குன்னு பாத்தியா எம்மா உசாரா இருப்பேன் நானு. இன்னைக்கு பார்த்து நான் ஏமாந்து போட்டேன்டா. என்ன விஷயம்? ஏன் என்னன்னு தெரியல. இப்படி எல்லாம் இருந்தாலும் நாடு அதை வாத்தாயா
டெல்லி அத்திமா நகரம். ஆமா. டெல்லி அத்திமா நகரத்தில் நகரத்தை அரசாட்சி செய்து வரக்கூடிய என் வீட்டுக்காரர் பேரு ஆமா. பாட்சா துரியோதனன் மன்றல். மெண்டலா இருந்தாலும் நண்டவிட வித்துக்கொள்ளி. அதான் இப்ப அந்த பக்கம் சாகத்துக்கு போனாரா? யா பாட்சா துரியோதனன் மன்றல். பாட்சா துரியோதனன் மன்றால் வணங்காமுடி சேகரன். பணங்காமுடி வணங்க தெய்வ சிறருக்கு பாரு. இது யாருக்கு இப்படி வணங்காது? வணங்காது. வணங்காமுடி சேகரன் ஆமா. தனரேக உள்ளவர். தனரேக உள்ளவர். எங்க வீட்டுக்காரரா? உங்க வீட்டுக்காரரு. எங்க வீட்டுக்காரரு. நீ மாட்டாட்டியாத. அத அப்ப இறங்கிட்டா அப்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்க. குழந்தை பால் குடிக்கிறாங்க. இப்படி தனரேக உள்ளவர் நான் இருந்தாலும் ஆமா. நான் யார கட்டிட்டேன்? யார? எங்க வீட்டுக்காரரு பேரு என்னன்னு தெரியுமா? என்ன? பாட்சா துரியோதனன். பாட்சா என் பேரு என்ன ஆஹா. அப்படின்னு உனக்கு தெரியுமா? அதான் தெரியும். நான் எப்படி வரேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா? எப்படியா?